கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் கழிச்சு வந்து நம்ம மெல்போர்னில் தோற்றுருக்கோம். நம்ம ஜெயிக்க வேண்டிய மேட்ச் நம்ம தான் அவங்க கிட்ட விட்டு கொடுத்தோம். ஸோ இட் வாஸ் அப்சல்யூட்லி ஃப்ரம் அவர் எண்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு கேப்டன்சி ஃபெயிலியர், ஒரு பக்கா பேட்டிங்கோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸோட ஃபெயிலியர். டீம் பீக்கில் நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு அண்ட் இட் இஸ் ஹை டைம் ரோஹித் சர்மா அண்ட் கோலி ஹேஸ் டு சே பை பை டு டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் பிரிங் இன் பும்ரா as captain. ரோஹித் சர்மா நான் ஓப்பன் பண்றேன்னு குழந்தைத்தனமா சொன்னது பிளண்டர். அவர் ட்ரை பண்ணாம இல்ல, அவர் வந்து லோவர் ஆர்டர் வந்து ட்ரை பண்ணாரு. பட் எனக்கு அதுதான் புரியல, ஏன் ஒன்னு லோவர் ஆர்டர் வச்சா புரிஞ்சு சர்ச்சை பண்ணுவாங்க. அது மாதிரி லோவர் ஆர்டர் தான் வருவேன், இல்லைன்னா ஓப்பனிங் தான் வருவேன்னா எனக்கு புரியல. 1 டவுன் இறங்கலாமே. நீங்க சும்மா இருக்கிற ஒரு குட்டி பையனை போய் இப்படி இடிச்சுட்டு நீங்க அடிக்க போறது 5 ரன், விராட் கோலி அவர்கள் அடிக்க போறது 5 ரன். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 60 அடிச்சிட்டு இருக்காங்க பையன், நீ அவர் போய் ஏன் இடிக்கிற? 2018 அவங்க பண்ண அதே விஷயத்தை இப்ப நீ அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்க. உனக்கும் 5 ரன் தாண்டி அடிக்க தெரியல. தென் why are you trolling him? இந்த அவுட் சைட் ஆஸ்டம் பால போய் கவர் ட்ரைவ் பண்றேன்னு கொந்தரத பண்ணக்கூடாது விராட் கோலி. he should restrict himself. இல்லைன்னா ஒரு டவுன் தி ஆர்டர் இருக்குங்க, அதையாச்சும் பண்ணுங்க. உட்கார வைக்க மாட்டீங்களா, டவுன் தி ஆர்டர் இருக்குங்க. 2 பேரும் அடுத்த மேட்ச் ஆடி ஜெயிச்சு கொடுத்து டிரா இல்ல, ஜெயிச்சு கொடுத்துட்டு சீரியஸா சமன் பண்ணிட்டு தேங்க்யூன்னு சொல்லி விலகிறது தான் நல்லது. அட்லீஸ்ட் டெஸ்ட்ல இருந்தாலும் விலகணும். ஏன்னா கம்பீர் சொன்னாரு, நான் பேசுறேன் கம்பீரை பத்தி 1000 இன்டர்வியூல பெருமையா. இப்போ எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இஃப் நீடட் ஐ வில் ரிமூவ் த சீனியர்ஸ் ஃப்ரம் த டீம் சொன்ன ஆளு இப்போ எது கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்துருக்கீங்க? சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் வரைக்கும் அவங்க விளையாடுவாங்க அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இது கவர்மெண்ட் ஜாபா? ரிஷப் பந்த் பண்ண கிரைம், அந்த ஷாட் அவர் போயிருக்க கூடாது. இட்ஸ் a crime. பழமா போட்டு கொடுத்து எடுக்கிறாங்க தலைவா. முதல்ல எதுக்கு போய் கொந்துறீங்க? ஜெயிக்க போறீங்களா அந்த 4 அடிச்சு? 4 runs to win in 2 balls. why are you taking that risk? இல்ல உங்களுக்கு பின்னாடி ஒரு சூப்பர் பேட்ஸ்மேன் 5 பேர் இருக்காங்களா? டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ், ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் கேப்டன்சி தான் தோல்விக்கு காரணம். போலர்ஸை குறை சொல்லிடுவோம். கிரிக்கெட் ஒன்றிய நேயர்களுக்கு வணக்கம். பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோட 4th டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதுல வந்து ஆஸ்திரேலியா கம்ஃபர்டபுளா ஒரு 184 ரன்ஸ்ல வந்து இந்தியாவை தோக்கடிச்சிருக்காங்க. 2-1 அப்படிங்கிற லீட்ல வந்து ஆஸ்திரேலியா வந்து அப்பரண்டா இருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா வந்து எங்க தவறு செஞ்சாங்க, ஆஸ்திரேலியன் எந்த இடத்துல விட்டதை எங்க புடிச்சாங்க அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா நம்ம கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் வெங்கட் பிரசாத் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா வின் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த பாசிபிலிட்டிஸ் போனதுக்கு அப்புறமா ஒருவேளை டிரா பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருந்தது, டிரா பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா டோட்டலா டீமே வந்து கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. சோ இதை எப்படி பாக்குறது? பாஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் கழிச்சு வந்து நம்ம மெல்போர்னில் தோற்றுருக்கோம். அண்டு இது வந்து ஆஸ்திரேலியா நம்மளை தோக்கடிச்சாங்கிறத விட நம்மளா தோத்தோம் அப்படின்னு தான் சொல்லணும், டு பி ஹானஸ்ட். சரி, அதுக்காக ஆஸ்திரேலியாவோட எஃபர்ட்டை நம்ம வந்து டவுன் பண்ணிடக்கூடாது. 90 for 6 90 கம்மியாக இருக்கும்போது என்னவோ தேவர் ஃபார் 6. ஓகேங்களா? இப்போ இருக்கிற இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து அவங்க மீண்டு வருவாங்களா அப்படின்றத வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாஷன் சுந்தர் அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் நிதிஷ், எல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் ஒரு பேட் கமின்ஸ் உள்ள வராரு, ஒரு கேப்டன்ஸ்க்கான அழகான ஒரு சப்போர்ட்டை கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் ஸ்மித்தோட ஆடினார், செகண்ட் இன்னிங்ஸில் அபுஷனியோட ஆடினார். ஸோ தே பிளேட் வெரி வெல், அதை நான் இல்லைன்னு சொல்லவே முடியாது. பட் மேட்ச் நம்ம ஜெயிக்க வேண்டிய மேட்ச் நம்ம தான் அவங்க கிட்ட விட்டு கொடுத்தோம். ஸோ இட் வாஸ் அப்சல்யூட்லி ஃப்ரம் அவர் எண்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு கேப்டன்சி ஃபெயிலியர், ஒரு பக்கா பேட்டிங்கோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸோட ஃபெயிலியர். இது வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். நான் உங்ககிட்ட இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், ஃபஸ்ட்டு மேட்ச்சு நல்லா அந்த வீடியோ திருப்பி பாருங்கள். ஃபஸ்ட்டு மேட்ச் பும்ரா கேப்டன்சி பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருவோம். அதுக்கப்புறம் எல்லா மேட்சும் சொல்லி அடி வாங்குவோம். அதுவும் உங்களுக்கு பேட்டிங் ஆரம்பிக்கிறது ரிஷப் பந்த்லேருந்து ஆரம்பிக்கும் நான் சொன்னேன். சொன்ன மாதிரியே விராட் கோலியாக இருக்கட்டும், ரோஹித்தாக இருக்கட்டும், நான் கேஎல் ராகுல் இவ்வளோ மட்டும் ஆடுவான்னு எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா டிஃபென்ஸ் அழகாக ஆடினார், அதுவும் இப்போ போயிடுச்சு. ஸோ தே ஆர் லிட்ரலி பிளேயிங் டு லூஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. பட் அகைன் தேர் வேர் சம் குட் லேர்னிங்ஸ். இந்தியாவோட ஃபியூச்சர் ரெடி ஆகிட்டு இருக்கு. வாஷன் சுந்தர் வந்து மறுபடியும் ஒரு தடவை அன்பீட்டன் வென் ஹோல் இந்தியன் டீம் இஸ் ஸ்ட்ரகிளிங். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். நம்ம பேசியிருக்கோம், வாஷன் சுந்தர் வந்து அஸ்வினுக்கு அடுத்து அவர் ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டராக இருப்பார் அப்படின்னு. அது வந்து ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் அதை வந்து அஸ்வினே கூட சொல்லியிருந்தாரு அந்த ஒரு கோட் படத்தோட ஒரு சீனை வச்சு. பட் நம்ம இதை வந்து வேர்ல்டு கப் முன்னாடியே பேசியிருக்கோம். அண்ட் இவர் நிதிஷ்குமார் ரெட்டி ஒண்டர்ஃபுல் ஆல்ரவுண்டராக வராரு. அதாவது கிட்டத்தட்ட லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்டில் பாண்டிய மாதிரி அவர் வந்து ஒரு ரிலேபிள் பிளேயராக வந்துட்டு இருக்காருங்கிறது ஹேட்ஸ் ஆஃப் டு தட். டீம் பீக்கில் நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு அண்ட் இட் இஸ் ஹை டைம் ரோஹித் சர்மா அண்ட் கோலி ஹேஸ் டு சே பை பை டு டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் பிரிங் இன் பும்ரா as captain.
கேஎல் ராகுலையும் வந்து நீங்க ரொம்ப குறிப்பிட்டு சொல்றீங்க. அவரு டாப் ஆர்டர்ல இறக்கிட்டு இருந்தபோது சக்சஸ் குடுத்துட்டு தான் இருந்தாரு. ஒருவேளை அவர ஒன் டவுன் இறக்கினதுனால அந்த ஃபார்ம் அப்படிங்கிறது அவரால கன்டின்யூ பண்ண முடியலையா சார்? பாஸ் இது வந்து எஸ் அண்ட் நோ. அதாவது ஒண்ணு ரோஹித் சர்மா பண்ணது பிளண்டர். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். ரோஹித் சர்மா ஒன் டவுன் வரட்டும். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நம்ம சூப்பரா ஜெயிச்சோம். செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப நல்லா விளையாடணும். அதுக்கான ரீசன் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஓப்பனிங் நல்லா ஸ்ட்ராங்கா செட் ஆயிடுச்சு. 200 ரன் ரொம்ப அழகா வந்துடுச்சு. அந்த ஒரு சப்போர்ட்ல படிக்கல் உள்ள வரும்போது அவருமே பொறுமையா விளையாடினாரு. அதனால தான் விராட் கோலி மிளற முடிஞ்சது. சொன்னேனா இல்லையா? அதே மாதிரி இந்த மேட்ச் முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். ஓகே ரோஹித் சர்மா திருப்பி வந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒன் டவுன் இறங்கணும். இவங்க ஆரம்பத்துல ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் குடுத்துட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், ரோஹித் சர்மாக்கு பொறுமையா ஆட வரல. தெரிஞ்சு போச்சு. ஆரம்பத்துல இருந்தே அவர் ஒரு சூப்பர் டெஸ்ட் பிளேயர்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல கலக்குனாரு, நான் இல்லன்னு சொல்லல. பட் நீங்க யோசிச்சு பாருங்க, கிவ் மீ எ டே வேர் ரோஹித் சர்மா சேவ்ட் தி மேட்ச். விராட் கோலி சேவ் பண்ண காட்ட முடியும். 200 அடிச்சு காப்பாத்திருக்காரு. ஜெய்ஷ்வால் 200 அடிச்சு காப்பாத்திருக்காரு. ஒரே ஒரு மேட்ச் ஜடேஜாவோட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாரு. அதுவும் ஒரு ஸ்லோ ட்ராக், ஐ திங்க் சென்னை சம் ட்ராக் வேர் இட் வாஸ் வெரி குட் டு பேட். ஓகேங்களா? பட் அஃப்கோர்ஸ் ஹி சேவ் தட் மேட்ச், நான் மறுக்கல. பட் ஒரு 2 இன்னிங்ஸ் மிதமிஞ்சி போனா 3 இன்னிங்ஸ் சுத்தி வளைச்சு பார்த்தீங்கன்னா, மற்றபடி ஒரு ஹிட்டிங் கிரிக்கெட்டராக தான் விளையாட்டு இருக்காரு. பிஞ்ச் ஹிட் கிரிக்கெட்டர் அப்படிங்கிறது வந்து டெஸ்ட்ல பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஆல்ரெடி ரிஷப் பந்த் வேற அந்த ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரோஹித் சர்மா நான் ஓப்பன் பண்றேன்னு குழந்தைத்தனமா சொன்னது பிளண்டர். அவர் ட்ரை பண்ணாம இல்ல. அவர் வந்து லோவர் ஆர்டர் வந்து ட்ரை பண்ணாரு. பட் எனக்கு அதுதான் புரியல. ஏன் ஒண்ணு லோவர் ஆர்டர் வச்சா புரிஞ்சு சர்ச்சை போட்டோமாங்களே. அது மாதிரி லோவர் ஆர்டர் தான் வருவேன், இல்லைன்னா ஓப்பனிங் தான் வருவேன்னா என்ன புரியல. ஒன் டவுன் இறங்கலாமே. ஒன் டவுன் இறங்கிட்டு விராட் கோலி செகண்ட் டவுன் போட்டுட்டு கேஎல் ராகுல கூட கீழே கொண்டு ஐ மீன் சாரி விராட் கோலி கூட செகண்ட் டவுன் போடலாமே. இட் வுட் ஹவ் பீன் வெரி குட் காம்பினேஷன். எப்படி இருந்தாலும் நீங்க சர்ஃபராஸும் இல்லை, கில்லும் இல்லை. ஸோ சூப்பராக நான் ஆக்சுவலாக டீமை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ல இல்ல விராட் கோலி, ஃபார்ம்ல இல்ல ரோஹித் சர்மாங்கிறத தவிர்த்து இந்த டீம் வாஸ் அ வண்டர்ஃபுல் டீம். மறுபடியும் ஷிப்மன் கில், அதே மாதிரி இன்னொரு பேட்ஸ்மேன் அப்படின்னு போகாம வாட்சன் உள்ள கொண்டு வந்தாங்க. அழகா 2 ஸ்பின்னர்ஸோட உள்ள போனாங்க. 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்தாங்க. இதை தவிர்த்து ஒரு பார்ட் டைம் ஃபாஸ்ட் பவுலர் வேற. ஸோ ரொம்ப நல்ல டீம் அப்படின்னு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். இந்த மேட்ச் ஜெயிக்கும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். ஏன்னா நல்ல கேஎல் ராகுல் ஓப்பனிங் இறங்கினா. ஏன்னா இன்ஃபேக்ட் நியூஸ்ல கூட சொன்னாங்க ரோஹித் தான் இறங்குவான்னு பேசப்பட்டிருக்கு. பட் கொடுத்திருந்த ஆர்டர்ல கேஎல் ராகுல் ஃப்ரண்ட்ல இருக்காருனாங்க. சூப்பர் ஐடியா. தயவு செஞ்சு கேஎல் ராகுல் ஓப்பனிங் இறக்கட்டும், ஒரு ஒன் டவுன் இறக்கட்டும். நான் கதை அப்படியே மாறி இருக்கும். அவங்க 2 பேரும் எப்படி தட்டு மாதிரி ஒரு 100 ரன் கொண்டாந்து இருந்தாங்கன்னா அப்புறம் இவர் ஹிட் பண்ணி விக்கெட்டே விட்டா கூட பெரிய லாஸா இருந்திருக்காது. ஸோ இட் இஸ் அ பிளண்டர் தட் ரோஹித் சர்மா கேம் ஃபர்ஸ்ட். பட் கேஎல் ராகுல் அவுட் ஆனதுக்கு அதுதான் காரணமானா கண்டிப்பா இல்லை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ரோஹித் சர்மா ஒன் டவுன் வந்திருந்தா ஒரு அட்வான்டேஜ் இருந்திருக்கும். ஏன்னா நான் ஹிட் பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 50 ரன், ஒர்க் அவுட் ஆகலன்னா 5 ரன். அப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு 100 ரன்னுக்கு மேல போகும்போது 100 for 2 எப்படி இருக்கு, அதுவே ஒரு 10 for 2ங்கிறது எப்படி இருக்கு? டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? 100 for 2ங்கிறதும் 8 for 1ங்கிறதும் டோட்டலா வேற தலைவா. ஓகேவா? சோ ரோஹித் சர்மா ஓப்பனிங் இறங்கினது பிளண்டர் 1 அவருடைய ஃபார்மை கருத்தில் கொண்டு. பிளண்டர் அதே மாதிரி கேஎல் ராகுல் அவுட் ஆனதுக்கு அந்த பொசிஷன் தான் காரணம்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கேஎல் ராகுல் நம்ம ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம். டபுள் மைண்டட். இப்போ இதை கமெண்டேட்டர்ஸே சொன்னாங்க. நீங்க வந்து அந்த இங்கிலீஷ் ஹைலைட்ஸை திருப்பி எடுத்து பாருங்க. கமெண்டேட்டர் சொன்னாங்க he was thinking whether to defend or where to play by the time the ball has already passed away. இப்படியே சொன்னாங்க டைமிங்கா ரெமிங்கா. he was thinking to defend or play the ball has passed away அப்படின்னாங்க. இதையே தான் நானும் சொன்னேன் நியூசிலாந்து சீரீஸ்லயே. எனக்கு புரியல இவங்களுக்குலாம் என்ன சைக்காலஜிக்கல் டிசார்டர் வருது. சாரி டு யூஸ் திஸ் வேர்ட், பட் சைக்காலஜிக்கல் டிசார்டர் வருதுன்னு. புலியா சிங்கமா இருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எலியா மாறிடுறாங்க. எப்படி எல்லாருக்குமே நிறைய பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் லைஃப் சூப்பர் ஆகும். பட் இட்ஸ் ஜஸ்ட் அ ஜோக். பட் கமிங் ஆஃப்டர் தட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட இருக்கு. நீங்க ஒன்றும் புது பிளேயர் கிடையாது, நீங்க ஒன்றும் ஒரு ஃப்ரெஷர் கிடையாது. யூ ஹவ் பீன் இன் த டீம் ஃபார் சோ லாங். கேஎல் ராகுலுக்கு அவ்வளோ பேக்கப் கொடுத்துருக்காங்க. 2022லாம் ஒரு அத்தனை ஃபெயிலியர்ஸை சந்திக்கும் போது திருப்பி ஒரு டீம்ல வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒன் டேல நல்ல ஃபார்முக்கு வந்தீங்க, ஒரு வேர்ல்டு கப் ஆடினீங்க. திருப்பி நீங்க இன்ஜுரின்னு போயிட்டு வரும்போது ஷுடன்ட் யூ ஷைன்? அந்த ஃபியர் ஃபேக்டர் எங்கேருந்து வருது? உங்களை நம்ம சேனல்லே கிரி அவர்கள் சொல்லியிருக்காரு, எக்ஸ்பர்ட் கிரி சார் சொல்லியிருக்காரு, ஹி இஸ் அ ஃபேபுலஸ் பிளேயர், அவ்வளோ ஸ்கில் இருக்கு அப்படின்னு. அப்படி ஒரு ஸ்கில் இருக்கிறவருக்கு உங்களுக்கு என்ன டபுள் மைண்டட்னஸ்? குட்டி பையன் ஜெய்ஷ்வால், ரிஷப் பந்த். ஐ ஆல்வேஸ் கிரிட்டிசைஸ் ரிஷப் பந்த். அதாவது சாரி, ஐ யூஸ் டு கிரிட்டிசைஸ் ரிஷப் பந்த் இந்த ப்ரீவியஸ் இன்டர்வியூ. அவர் ஒரு சூப்பர் பிளேயர், அவர் எக்ஸ்ட்ராடனரி பிளேயர், ஆஸ்திரேலியாவில் அவர் தான் நம்பி இருக்கோம். ஆனால் அதுக்குன்னு எல்லா பாலும் அடிக்கக்கூடாது சொன்னோமா இல்லையா? இந்த மேட்ச் அதை செஞ்சார். செகண்ட் இன்னிங்ஸ்ல 100 பாலுக்கு மேல ஆடினார், அவ்வளோ ரன் அடிக்காம. அதுக்கப்புறம் பேசுவோம். பட் அவருக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கேஎல் ராகுலுக்கு இல்லாதது டபுள் மைண்டட்னஸ்ங்கிறது இட்ஸ் அ கிரைம். அதனால 2-3 பேருக்குமே ஐ திங்க் இட்ஸ் டைம், ஹை டைம் டு கிவ் அ பிரேக்.
யார் சார்? கேஎல் ராகுல், ரோஹித் அண்ட் கோலி 3 பேரும். எஸ், ரோஹித் அண்ட் கோலி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டு நடுவில் இப்போ போகக்கூடாது. இந்த மாதிரி இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டு பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை நாங்கள் காப்பாற்றி கொடுத்துட்டோம். ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கோலி கேப்டன்சி எடுக்கும்பொழுது ஐ திங்க் தட் டைம் வி லாஸ்ட். அதுக்கப்புறம் வந்து எடுக்கும்போது நடுவில் இன்டர்வியூல எடுத்தார். அதுக்கப்புறம் பார்டர் கவாஸ்கர் நான் தோக்கவே இல்லை, 4 எடிஷன்ஸாக ஜெயிச்சுட்டு வந்தோம். ஸோ இப்போ அதே ஒரு கிரெடிபிலிட்டியோட நாங்கள் போகிறோம்னு 2 பேரும் அடுத்த மேட்ச் ஒழுங்காக ஆடணும். இந்த அவுட் சைட் ஆஸ்டம் பாலை போய் கவர் ட்ரைவ் பண்ணுறேன்னு கொந்தரதை பண்ணக்கூடாது விராட் கோலி. ஷுட் ரெஸ்ட்ரிக்ட் ஹிம்செல்ஃப். இல்லைன்னா அவர் டவுன் தி ஆர்டர் இருக்குங்க, அதையாச்சும் பண்ணுங்க. உட்கார வைக்க மாட்டீங்களா, டவுன் தி ஆர்டர் இருக்குங்க. பட் கரெக்டாக பிளான் பண்ணி 2 பேரும் அடுத்த மேட்ச் ஆடி ஜெயிச்சு கொடுத்து, ட்ரா இல்லை ஜெயிச்சு கொடுத்துட்டு சீரியஸை சமன் பண்ணிட்டு தேங்க்யூன்னு சொல்லி விலகிறது தான் நல்லது. அட்லீஸ்ட் டெஸ்ட்ல இருந்தாவது விலகணும். பிகாஸ் 2 பேருக்குமே டெஸ்ட் கேம் போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி விலக மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா he might be aiming for that ரெக்கார்ட், ரொம்ப நெருங்கிட்டாரு. ஆனா ஒரு பிரேக்காவது எடுங்க, வந்து லோக்கல் கிரிக்கெட் விளையாடுங்க. ஸோ தே போத் டிசர்வ்ஸ் டெஃபினெட்லி. ஐ மீன் கோலி டிசர்வ்ஸ் அட்லீஸ்ட் பிரேக், ரோஹித் சர்மா டிசர்வ்ஸ் ரிட்டையர்மெண்ட். 1. 2வது கேஎல் ராகுல் டிசர்வ்ஸ் அ பிரேக் வெரி பேட்லி. ஏன்னா கம்பீர் சொன்னாரு, நான் பேசியிருக்கேன் கம்பீரை பத்தி 1000 இன்டர்வியூல பெருமையா. இப்போ எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இஃப் நீடட் ஐ வில் ரிமூவ் த சீனியர்ஸ் ஃப்ரம் த டீம்னு சொன்ன ஆளு இப்போ எது கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்துருக்கீங்க? WTC ஃபைனல், இது சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் வரைக்கும் அவங்க விளையாடுவாங்க அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இது கவர்மெண்ட் ஜாபா? இது வேற எந்த கண்ட்ரில கேள்விப்பட்டிருக்கீங்களா ஈஸ்வர்? அதாவது இந்த பிளேயர் நல்லா விளையாடுனாலும் இது வரைக்கும் நாங்க வச்சுப்போம். ஷேன் வார்னே, ஸ்டீவாவை தூக்குனாங்க தலைவா. ஒரு டோர்னமெண்ட்டோ 2 டோர்னமெண்ட்டோ தான் தோத்தாரு. அவ்வளவு வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்தவரு, அப்படி ஒரு டாமினன்ட் பொசிஷனுக்கு டீமை கொண்டு வந்தவரு. ஒரே ஒரு டோர்னமெண்ட் என்ன சொதப்பினாலும் கேப்டன்சி விட்டு தூக்குனாங்க ஸ்டீவாவை. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட், சவுத் ஆப்பிரிக்கா ஹஸ் டன் இட். ஆனா இந்த இந்தியாலையும் பாகிஸ்தான்லையும் மட்டும்தான் நீங்க ஒன்ஸ் பேட்ஸ்மேன் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க இருந்துனே இருப்பீங்க. சார் கேஎல் ராகுல் வந்து இந்த ஒரு இன்னிங்ஸ்ல மட்டும்தானே சார் ஃபெயிலியர் ஆயிருக்காரு. அதாவது இந்த 4th டெஸ்ட்ல மட்டும்தானே சார் ஃபெயிலியர் ஆயிருக்காரு. போர்த்ல, அடிலைட்ல, கப்பால 3 மேட்சா அவர் தானே சார் இந்தியாவை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பொசிஷனுக்கு எடுத்துட்டு வரதுக்கு நிறைய பேட் பண்ணாரு, ஹெல்ப் பண்ணாரு. ஒரு மேட்ச் நல்லா விளையாடினாரு அந்த 200 பார்ட்னர்ஷிப்ல. மீதி எல்லா மேட்ச்லயுமே ரிலேபிள் லாங் இன்னிங்ஸ் எங்க விளையாடினாரு, பால் வேஸ்ட் பண்ணாரு இல்லைன்னு சொல்ல. இதே வெங்கட் பிரசாத் தான் படிக்கல் 70 பால் வேஸ்ட் பண்ணது பெரிய விஷயம்னு சொன்னேன். ஏன்னா அவர் ஒரு ஜூனியர் கிரிக்கெட்டர். ஆனா நீங்க திருப்பியும் சொல்றேன், அவர் அடிக்கிற ரன்னுக்காகவோ அவர் அடிக்கிற பாலுக்காகவோ நான் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, தி ஆட்டிடியூட் மேட்டர்ஸ். நம்ம ஷோலயே சொல்லியிருக்கேன், லபுஷானியே கோலியோட கம்பேர் பண்ணா 10% அபிலிட்டி கூட கிடையாது. ஆட்டிடியூடியஸ் கிரிக்கெட்டரும் கிடையாது அழுமூஞ்சி லபுஷானி. See the match against Afghanistan. அவங்க டீம் ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் இருக்கும்போது பிரேக் பண்ணுங்கிறதுக்காக சும்மாவே லைட் செல்ல அழுந்தாரு அழுமூஞ்சி லபுஷானி. பட் when it comes to team he gives his full. எனக்கு நீ வாய்ப்பு கொடுக்குறியா, நான் பயன்படுத்திக்கிறேன். விராட் கோலி மாதிரியோ ரோஹித் சர்மா மாதிரியோ எனக்கு நீ ஒரு லைஃப் கொடுத்தாலும் நான் மறுபடியும் தப்பு பண்ணுவேன்னு பண்ணல. he is giving his heart out. அவரை நீங்க ஈஸியா விக்கெட் எடுக்க முடியும். நான் சொல்றேன், put that word underline, ஈஸியா. நம்ம ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் எவ்வளவு மட்டமா இருந்துச்சு. அவர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் எவ்வளவு விளையாடினார் பும்ராவோட கேப்டன்சில, கம்பேர் பண்ணி பாருங்க. ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி அண்ட் போலிங் கொடுக்குற அபிலிட்டி தான் தப்பு. எப்ப பாரு ஒரு 50 பார்ட்னர்ஷிப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பேட்ஸ்மேன் 50 போட்டதுக்கு அப்புறம் ஸ்பின்னர் உள்ள கொண்டாடுறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் விக்கெட் யார் எடுத்தா? ஜடேஜா எடுத்தாரு. அந்த குட்டி பையனை அவுட் பண்ணி விட்டாரு அழகா. உடனே ஒரு லஞ்ச் பிரேக் வருது. அடுத்து நீங்க யாரை போட விடுவீங்க? லபுஷானியும் ஒரு பக்கம், கவாஜா ஒரு பக்கம். லபுஷானிக்கு அவ்வளவு ஸ்பின் ஆட வராது. யாரை போட விடுவீங்க? சரி, நல்லா விளையாடி இந்த அஸ்வினை தான் வந்து கடுப்பேற்றி வெளியே போக வச்சிட்டீங்க. மெல்போர்ன்ல என்ன கண்டிஷன் எனக்கு தெரியாது. கண்டிஷன்ல நீங்க என்ன கிழிச்சிங்க மிஸ்டர் ரோஹித் சர்மா? ஐ வாண்ட் டு புட் திஸ் வேர்ட், தப்பு கிடையாது. ஸோ நான் என்ன சொல்றேன், ஜடேஜா இருக்காரு, விக்கெட் எடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் 4 ஓவர் இந்த பக்கம் பும்ரா, அந்த பக்கம் ஜடேஜா. இதுதான் நீங்க செய்யணும். இந்த பக்கம் பும்ரா, அந்த பக்கம் ஆகாஷ் போடும்போது 24 பால் 26 பாலுக்கு ரன் கிடையாது. ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் பாருங்க, எல்லாம் மேடின். அப்போ திணறினாங்க லிட்டரலா. கவாஜாவாச்சும் பரவாயில்ல, லபுஷானியே திணறினாரு. அத்தனை பீட்டன் பால். அப்ப நீங்க அழகா ஒரு ஜடேஜா உள்ள போட விட்டு அவர் ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வந்து ஸ்டம்புக்கு பால விட்டுருந்தாருன்னா இவரு LPW முடிஞ்சு போச்சு. 50 போட விட்டீங்க, 50 பார்ட்னர்ஷிப் போட விட்டீங்க. 50 பார்ட்னர்ஷிப் முடிஞ்சு கவாஜா 50 அடிச்சதுக்கு அப்புறம் ஜடேஜா இன்டு அட்டாக் அண்ட் ஃபீல்ட் பொசிஷன் பெத்தட்டிக். எல்லாரும் இப்ப மீம்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க லாஸ்ட் 3 பேட்ஸ்மேன்ஸ் விளையாடும் போது வாஷிங்டன் சுந்தர் ப்ராப்பர் பேட்ஸ்மேன் 50 அடிச்சிருக்காரு இவங்க கிட்ட. கப்பா டெஸ்ட்ல 50 அடிச்சிருக்காரு இவங்க கிட்ட. அப்படிப்பட்ட ஒரு ஆள் விளையாடும் போது ஃபீல்டு எப்படி இருந்தாங்க? எல்லாம் 2 மீட்டர்ஸ் ரேடியஸ்க்குள்ள அத்தனை ஃபீல்டிங் பொசிஷனே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. வேறஸ் நம்ம எப்படி வச்சிருந்தோம்? ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்னால வந்து உங்களுக்கு வந்து வாட் டு சே, இந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி ஒரு கேப்டன்சி ஃப்ளா இருக்கும் பொழுது
நீங்க ஒரு டபுள் மைண்டட் கேம் விளையாடுறதுன்றது வந்து அக்செப்டே பண்ண முடியாத ஒரு விஷயம். அதை கேஎல் ராகுல் பண்றது ஏத்துக்கவே முடியாது. அந்த ஒரு டபுள் மைண்டட்னஸ் ஒரு பிளேயருக்கு இருக்குன்னா இட் டிசர்வ்ஸ் பிளே. நீங்க ரிஷப் பண்ட பத்தி சொன்னீங்க. ரிஷப் பண்ட் மேலயும் நிறைய கேள்விகள் வைக்கப்படுது இல்ல சார்? ஃபர்ஸ்ட் கண்டிப்பா. இன்னிங்ஸ்ல அந்த மாதிரி ஒரு ஷாட் போயிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சுனில் கவாஸ்கரும் அதை வந்து விமர்சிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா தான் விளையாட்டு, கிட்டத்தட்ட 100 பால் ஆஃப்டர் டீ வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டோட அந்த லூஸ் பால்ல போயிட்டு அவர் விக்கெட் கொடுத்தது ஒரு கிரைசிஸே கிரியேட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசப்படுது சார். நான் வந்து நல்லா கவனிங்க, நீங்க திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ரிஷப் பந்தும் ஒரு தப்பு பண்ணாரு, நல்ல டிஃபென்ஸ் ஆடிட்டு இருந்தாரு, ஆனா ஒரு தப்பு பண்ணாரு, அதை பத்தி பேசுவோம்னு சொன்னேன். நான் ரிஷப் பந்துக்கு சப்போர்ட்லாம் பண்ணல பாஸ். நான் கம்பீரோட ஃபேன் கிடையாது, நான் ரிஷப் பந்தோட ஃபேன் கிடையாது. எனக்கு பிடிக்கும் ஆஸ் அ பிளேயர், கம்பீர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் டீமுக்கான ஜஸ்டிஸ் பண்ணலன்னா நான் கமெண்ட் வைப்பேன். ஏன்னா நான் வந்து கிரிக்கெட்டை முதல்ல இந்தியாவை பாக்குறேன், அப்புறம் ஸ்போர்ட்ஸை பாக்குறேன், அப்புறம் கிரிக்கெட்டை பாக்குறேன், அப்புறம் தான் இந்த ஃபேன். பை காட் கிரேஸ் இன்னி வரைக்கும் நான் ஃபேனுன்னு யார்கிட்டயுமே சண்டை. அதான் சொல்றேன், there is a difference between a fan and a die hard fan. யாருக்கும் நீங்க கஷ்டப்பட்டுலாம் சாவ வேணாம். டை ஹார்ட்ல இப்ப பாருங்க நடந்துச்சு பாவம், ஒரு சினிமால நடந்த ஒரு சம்பவம், 2 உயிர். இன்னும் உயிர் அவ்வளவு சாதாரண விஷயமா சொல்லுங்க? யோசிச்சு பாருங்களேன். ஒரு ராணுவத்துல இறந்தாரு மேஜர் முகுந்த் வரதராஜன்றது எப்படி இருக்கு, சினிமா பார்க்க போய் இறந்தாங்கிறது எவ்வளவு கேவலமா இருக்கு. ஸோ ஃபேனுக்கும் டை ஹார்ட் பண்ணுங்க என்ன தெரியுமா பஸ் டிஃபரன்ஸ்? பும்ராக்கு இருக்கிறவங்கலாம் ஃபேன், அஸ்வினுக்கு இருக்கிறவங்கலாம் ஃபேன், கோலிக்கு இருக்கிறவங்க டை ஹார்டு ஃபேன். அந்த வர்ஷிப்புக்கு போயிடுறாங்க. நான் ராவ் டிராவிடோட ஃபேன், ஆனா அவர் ஸ்பின்னர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலப்ப எத்தனை தடவை நம்ம சேனல்ல சொல்லியிருப்பேன். ஸோ கமிங் பேக் ஹியர், ரிஷப் பந்த் பண்ண கிரைம், அந்த ஷாட் அவர் போயிருக்க கூடாது. இட்ஸ் அ கிரைம். நான் பிளண்டர் சொல்ல, பழமா போட்டு கொடுத்து எடுக்கிறாங்க தலைவா. நீங்க யோசிச்சு பாருங்களேன். ரோஹித் சர்மா என்ன சொல்றாரு இன்டர்வியூல, நான் இந்த மேட்சை வின் பண்ற மைண்ட் செட்ல தான் ஆரம்பிச்சேங்கிறார். சரி ஆரம்பிச்சேன், ரைட்டு. ஒருவேளை அது வந்து பேஸ்பால் கிரிக்கெட், அதுவே பிளண்டர் தான். ஒரு நாளைக்கு 300லாம் நம்ம இருக்கிற பேட்டிங் ஃபார்ம் பாஸ், நீங்க வந்து சும்மா கல்லி கிரிக்கெட் ஆடல சரிங்களா. இந்த மேட்ச் பாடுறா அப்படிங்கிறதுக்கு கிடையாது. யூ ஹாவ் டு லுக் இன் டு பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ், யூ ஹாவ் டு லுக் இன் டு போலர் அனாலிசிஸ். அதுக்கு தான் அத்தனை கோடி கொடுக்கறது. அப்போ அனாலிசிஸ் படி இந்த ட்ராக்ல லாஸ்ட் டே கொஞ்சம் போலிங்க்கு சப்போர்ட் பண்ணோம். பால் இப்போ டேர்ன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. டேர்ன்னா ஸ்பின் கிடையாது, நான் சொல்றது டீவியேஷன் ஃபாஸ்ட் போலிங்ல வர ஆரம்பிச்சிருக்கு. எட்ஜஸ் எல்லாம் அழகா கைக்கு போகுது. அது வரைக்கும் கைக்கு போவே இல்லை. 5th டேல தான் எட்ஜஸ் கைக்கு போக ஆரம்பிச்சது. ஸோ நம்மளோட போலர் ஆகாஷ் இப்போ அவுட் ஆகும்போது பாருங்க எப்படி அவுட் ஆனாருன்னு. அப்ப சொல்றாங்க கமெண்டேட்டர், பால் வந்து 5th டே பயங்கரமா டிவியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு, ஸ்லிப்பு கையில பால் போகுது அப்படின்னு. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் அனலைஸ் பண்ணி நீங்க வின்னிங் ஸ்ட்ராட்டஜியோட வந்திருக்கவே கூடாது. அவ்வளவு வின்னிங் இன்ஸ்டிங் உங்களுக்கு இருந்ததா அதுக்கு முன்னாடி நாளே அட்டாக்கிங் ஃபீல்டை வச்சு அவங்கள இன்னும் நல்ல கம்மி ரன்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கோம். வி ஹேட் தி மேட்ச் இன் 90 for 6. அவங்கள நீங்க 200 அடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்படி பண்ணீங்கன்னா என்ன பண்ண முடியும்? சரி வந்துருச்சு, அப்ப நீங்களும் அவுட் ஆயிட்டீங்க. ரோஹித் சர்மா காட் அவுட். அழகா ஒரு செஷன் விக்கெட்டே இல்லாம போச்சு. எவ்வளவு பெரிய விஷயம் அது. அதுக்கப்புறம் எதுக்கு அந்த ஷாட் ஆடினா ரிஷப் பந்த்? இட்ஸ் அ கிரைம். பழமா போட்டு கொடுக்குறாங்க, உங்களை ட்ரால் பண்றாங்க. நீங்க போய் இதுல விழுவீங்களா வலையில? இட் வாஸ் அ கிரைம் தட் ஹி டிட் இட். இது வந்து யாரும் சப்பக்கட்டு கட்ட முடியாது. இன்ஃபேக்ட் ஜெய்ஷ்வால் சூப்பரா விளையாடினாலும் அவர் அந்த 3 கேட்ச் விட்டது கிரைம். பட் அகைன் அதனால தோத்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபீல்ட் செட்டப்ல இருந்து போலிங் செலக்ஷன் எல்லாமே தப்பு. பட் ரிஷப் பந்த் சப்பையெல்லாம் கட்ட முடியாது, அவர் பண்ணது தப்பு தான். ஜெய்ஷ்வால் வந்து பேட்டிங்ல நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாரு, நல்லா பண்ணாரு. 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடினாரு. அவரோட அந்த ரன் அவுட்லயுமே ஒரு பெரிய கிளாஷ் இருந்தது. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த பேட் கமின்ஸ் பால்ல அவர் அந்த ஸ்கூப் ஷாட் போய் அவுட் ஆனதுமே வந்து பால் டிவியேஷன் இருந்ததுனால தேர்ட் அம்பையர் அவுட் கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஃபீல்டிங்ல அந்த 3 கேட்ச்ங்கிறது எவ்வளவு வேல்யூபிளான கேட்ச் சார். லபிஷேன் கேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த லபிஷேனோட கேட்ச் எல்லாம் வந்து பிடிச்சிருக்க வேண்டிய கேட்ச் தான். அந்த பேட் கமின்ஸ்க்குமே கேட்சை விட்டாரு. ஸோ ஒரு மேட்ச்ல வந்து கேட்ச் மிஸ் பண்ணும் போது அந்த மேட்சே மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குல்ல சார்? டெஃபினட்டா. ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீமோட விளையாடும் போது நீங்க அந்த ஈஸி கேட்ச் சொல்றீங்க, நான் டஃப் கேட்சே பிடிக்கணும்னு சொல்லுவேன். ஸ்மித் எப்படி கேட்ச் பிடிக்கிறார் பாருங்க. ஹி இஸ் ஆல்சோ அவுட் ஆஃப் ஃபார்ம். அவரும் ஏதோ தொத்துக்கணும் தான் டீம்ல வச்சிருக்காங்க. பட் the way he played, the way he converted his opportunities to a century and the catch he is taking, எவ்வளவு சூப்பரா கேட்ச் பண்றாரு. ஸோ டெஃபினட்டா ஜெய்ஷ்வால் மேல தப்பு இருக்கு, அதை நான் டிஃபெண்டே பண்ணல. பட் தோல்விக்கு அது மட்டும் காரணம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேபுலஸ் பிளேயர், இப்ப டிராவிஸ் ஹெட் எடுத்துக்கோங்க. ஆஸ் அ பேட்டர் அவர் பயங்கரமா சேஞ்ச் ஆயிட்டார். ஒரு டிராவிஸ் ஹெட்டோட கேட்சை நீங்க விட்டீங்கன்னா இன்னொரு சான்ஸ் கிரியேட் பண்றது வாய்ப்பே இல்லை. பட் ஒரு லபுஷேனோட கேட்ச் நீங்க விடுறீங்கன்னா டெஃபினட்டா இன்னொரு சான்ஸ் கிரியேட் பண்ண முடியும் ஒரு அட்டாக்கிங் ஃபீல்டு இருந்தா. ஸோ இது வந்து தோல்விக்கு ஒரு 10% காரணம் நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து இது காரணமே கிடையாதுலாம் சொல்ல மாட்டேன், தப்பு தான். ஒரு கேட்ச்னா பரவாயில்ல, 3 கேட்சுங்கிறது கிரைம் தான்.
ஓகேங்களா? அதை அவர் பண்ணியிருக்க கூடாது. அதை விட ஒரு கிரைம் சொல்றேன். ஜெய்ஷ்வால் பண்ணதே மூல தப்பு பேட்டிங்ல. நீங்க வந்து அது அவுட் வந்து கான்ட்ரவர்ஷியல்ன்றாங்க, ஆஸ்திரேலியா சீட்டிங்றாங்க. ஆஸ்திரேலியா சீட்டிங் பண்ணது ஊருக்கே தெரியும். நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத டீம்னா ஆஸ்திரேலியா தான். அவங்க கிட்ட கப் இருக்கே தவிர நேர்மை கிடையாது. ஒரு இப்படி நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் என்னோட சேனல்ஸ்ல, என்னோட இன்டர்வியூஸ்ல. ஆஸ்திரேலியா இது வரைக்கும் வந்து ஒரு WTC ஜெயிச்சிருக்காங்க, 6 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. சரி, ஏதாவது ஒரு டோர்னமெண்ட் அவங்க நேர்மையா ஜெயிச்சாங்க, ஒரு ஏமாத்தம் பண்ணான்னு சொல்லுங்க அப்படின்னு இருக்கேன். யாரையும் சொல்ல முடியல. அவங்க ஃப்ராடு டீம் தான். இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடியே ஃப்ராட் ஆரம்பிச்சிட்டாங்க. பிராக்டிசிங் பிட்ச்ல ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. நமக்கு கொடுக்கும்போது ஈஸி பேட்டிங் கண்டிஷன் பிட்ச், அவங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல கிராஸ் growth பிட்சை கொடுத்து நல்லா பிராக்டிஸ் பண்ண விட்டாங்க. ஃப்ராட் அங்கேயே ஆரம்பிச்சிச்சு. பட் ஜெய்ஷ்வாலோட செகண்ட் இன்னிங்ஸ் விக்கெட்டை நான் ஃப்ராடுன்னு சொல்ல மாட்டேன். அஃப்கோர்ஸ் அந்த பங்களாதேஷ் அம்பையர் அவர் ஒரு காண்டில் நம்மளை தூக்கி விட்டுருக்காரு. நியாயமா பார்த்தா நீங்க அதை நாட் அவுட்னு கொடுக்கறதுக்கான முகாந்திரம் இருந்துச்சு. பட் அது கிரைம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பால் டிவியேஷன் கிளீனாகவும் தெரிஞ்சுது. ஸோ அவரோட பக்கம், அதாவது டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், அவர் அந்த டிசிஷன் மாத்துறதுக்கான முகாந்திரம் அவருக்கு இருக்கு. எனக்குமே அது அவுட்டுன்னு தான் பட்டுது. முதல்ல எதுக்கு போய் கொந்துறீங்க? ஜெயிக்க போறீங்களா அந்த 4 அடிச்சு? 4 runs to win in 2 balls? Why are you taking that risk? இல்ல உங்களுக்கு பின்னாடி ஒரு சூப்பர் பேட்ஸ்மேன் 5 பேர் இருக்காங்களா? ஆல்ரெடி இருந்த ரிஷப் பந்தை இழந்துட்டீங்க. இவரும் அவுட். போன இன்னிங்ஸ்ல சூப்பரா அவங்க கூட பார்ட்னர்ஷிப் போட்டு செஞ்சுரி அடிச்ச தம்பி நிதிஷும் அவுட். வாட்சன் சுந்தர் மட்டும்தான் இருக்காரு. நல்ல பார்ட்னர்ஷிப் பில் ஆயிட்டு இருக்கு. இந்த 2 விக்கெட்டை எது விழுந்தாலும் ஆப்போசிட்ல போயிடும். பும்ராலாம் ரிலேபிள் கிடையாது பேட்டிங்ல. இருக்கக்கூடாது. நான் கடவுளை வேண்டிக்கிறேன். பும்ரா பேட்டிங் இப்படியே தான் இருக்கணும். கர்னி வால்ஸ் மாதிரி எவ்வளவு செய்வாங்க போலர்ஸ். அஸ்வின் மாதிரி அவர் ஆட தேவையில்லை. ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆட தேவையில்லை. நீங்க எங்க இருக்கீங்க? ஆகாஷ்தீப் இஸ் நாட் ரிலேபிள் இன் பேட்டிங். பும்ரா இஸ் நாட் ரிலேபிள். ஆல்ரெடி அவங்க 2 பேர் தான் போன மேட்ச் காப்பாத்தி கொடுத்தாங்க உங்களுக்கு. இதுக்கு மேல எவ்வளவு எதிர்பார்ப்பீங்க? சிராஜ். சோ 3 பேருமே அந்த அளவுக்கு பேட்டிங் ரிலேபிள் இல்ல. Then why do you go for that shot? அப்படி என்ன டெம்ப்டேஷன் உங்களுக்கு? Are you close to your century? 2 runs to century? இல்ல செஞ்சுரி தான் மேட்ச்ல முக்கியம். அவர் அந்த பால் ஷாட் ட்ரை பண்ணிருக்கவே கூடாது. ஜெய்ஷ்வால் பண்ணது பிளண்டர். நீ 2 இன்னிங்ஸ் சூப்பரா விளையாடுன, 2 50 போட்டாங்கிறதுனால அவரை பரவாயில்ல உட்கார வச்சிருக்கப்பான்னு சொல்ல முடியாது. தோல்விக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம். அதான் நான் சொல்லிட்டேனே, டாப் ஆர்டர் அவரையும் சேர்த்து தான் இந்த முறை சொன்னேன். டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ், ஃபீல்டு பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் கேப்டன்சி தான் தோல்விக்கு காரணம். போலர்ஸை குறை சொல்லவே மாட்டேன். ஆஸ்திரேலியன் சைடு அப்படியே வந்தோம்னா அவங்க அந்த அட்டாக்கிங், அதாவது ஃபீல்டிங் ஆகட்டும், பவுலர்ஸ் சேஞ்ச் ஆகட்டும், பவுலர் ரொட்டேஷன் ஆகட்டும், அண்ட் தென் கமின்ஸோட கேப்டன்சி ஆகட்டும், ஓவராலா அந்த டீமுக்கு எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவிட்டியை கொடுத்துருக்கு? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது ஆக்சுவலா அவங்க ரொம்ப டவுன்ல இருந்த டீம் டெஸ்ட்ல. நம்ம தான் அவங்களை பெருசா தூக்கி விட்டோம். பட் நம்ம அவங்க தூக்கி விட்டோங்கிறத விட பேட் கமின்ஸை வந்து ஒரு ஆஸ்திரேலியன், யூஸ்வலா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கு நான் ஃபேன் ஆகிறதே கிடையாது. பட் பேட் கமின்ஸோட ஃபேனா நான் ரொம்ப நாளாவே மாறிட்டு வரேன். ஏன்னா எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவேன்னு ஒருத்தர் நம்ம டீம்ல பார்த்தோம்னா தோனி. 3 ரன் டு வின், 2 ரன் டு வின், 3 விக்கெட் இன் ஹேண்ட் ஆப்போனன்ட்டுக்கு, அப்ப கூட மேட்ச் ஜெயிக்க ட்ரை பண்ணுவார். ஆசம் அதெல்லாம் பண்ணியிருக்காரு பங்களாதேஷ் கிட்ட. பங்களாதேஷ் தானப்பா, ஏன் நீங்க பண்ணுங்களேன். ஸ்ரீலங்கா எப்படி தோத்துட்டு வந்தோம் மட்டமான ஃபார்ம்ல இருக்கும்போது. பட் ஹவு டிட் தோனி டூ? ஏன்னா தோனி உடனே கமெண்ட்ல ஒருத்தர் போட ஆரம்பிச்சிருவாங்க, தோனி கூட தான் 5 வருஷம் ஃபார்ம்ல இல்ல, 4 வருஷம் டீம்லயே இல்ல. அவர் IPL எப்படி? ஆனா எனக்கு என்ன, IPL பிரான்சைஸ் கிரிக்கெட். எல்லாருமே வர்த்தகத்துக்காக பேசுறோம். நானும் வர்த்தகத்துக்காக பேசுறேன், ஜாலியா பேசுறேன். நான் இவ்வளவு எமோஷனல் IPL ஆக மாட்டேன். CSK தோத்துச்சுன்னா நான் இவ்வளவு எமோஷனலா பேசி பாத்துருக்கீங்களா? கவலையே பட மாட்டேன். ஜாலியா கலாச்சு பேசிட்டு இருப்பேன். CSKல நல்ல ஒரு இந்தியன் போலரோட போலிங்க வேற ஒரு டீம்ல, அது எந்த டீமா வேணா இருந்துட்டு போடும், வேற ஒரு டீம்ல ஒரு ஃபாரினர் டிராவிஸ் ஹெட் அடிச்சா நான் ரசிப்பேன். டிராவிஸ் ஹெட் சரியா இல்லையா ஆள்னுவேன். பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி எமோஷன். சோ நான் அதுல தோனியை குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பட் தோனி இருந்த வரைக்கும், அவரும் மெயினா கேப்டனா இருந்த வரைக்கும், கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்ற ஒரு எபிலிட்டியோட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது ஆஸ்திரேலியாவுக்கு பை பர்த் உள்ள ஒரு தாட், எஸ்பெஷலி அண்ட் வேர்ல்ட் கப்ஸ். பட் பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா டோர்னமெண்ட்லயும் அந்த மைண்ட் செட்ல இருக்காரு. அண்ட் இஸ் திங்கிங் எபிலிட்டி இஸ் ஆசம். அண்ட் அவர் கிடைச்ச போலன், அதான் சொல்றேனே, லக் ஃபேவர்ஸ் த பிரேவ்னுவாங்க. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தடவையும் ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட் எடுக்கிறாரு. நம்ம இந்த பக்கம் பும்ராவை தலை தூக்கிட்டு ஆடணும். அட்லீஸ்ட் இப்பயாவது ஒரு போலர் ரெகக்னிஷன் கிடைக்குதே, அஸ்வினுக்கு ரெகக்னிஷன் கிடைக்குதே, சந்தோஷம். 6-5 6-5 4-8 எப்படி போறாரு மனுஷன். அப்படி ஒரு போலரை நம்ம பாராட்டிட்டு இருக்கோம். அந்த பக்கம் போலன் சத்தமே போடாம ஃபர்ஸ்ட் ஓவர் எல்லாரையும் விக்கெட் எடுக்கிறாரு. அவரே என்ன கேட்ட ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இப்ப அவர் வந்து ஒரு 4 விக்கெட்ஸ் 5 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு, இந்த 6th விக்கெட் வரமாட்டேங்குன்னு வச்சுக்கோங்களேன், வேணா நீங்க ஒரு நல்லாவே போட்டிருந்தாலும் ஒரு பிரேக் கொடுத்து திருப்பி கொடுவாங்க எடுத்துருவாரு.
அந்த அளவுக்கு நீ பிரேக் கொடுத்து எடுத்துட்டு வந்தாலே நான் நல்லா போடுவேன் அப்படின்னு. இப்ப நம்மளுடைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்லாம் அவரை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இந்த விக்கெட் எடுத்துனோடனே ஆடுறாங்க. ஸோ தே ஆர் டூயிங் அ ஃபேபுலஸ் ஜாப். எஸ்பெஷலி இந்த டோர்னமெண்ட்ல எனக்கு வந்து போலர்ஸோட ரொம்ப பிடிச்சது வந்து பேட்டிங் ஃபார்ம்ல இல்லாத எல்லா பிளேயர்ஸுமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் வாட் ஆர் ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ். லபுஷானியாவும் ஸ்மித்தும் ஆடும்போது அந்த ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் தான் அவங்களை காப்பாத்திச்சு. ஏன்னா ஒரு பெரிய பவுண்டரிஸ் கொண்டு வர முடியல. அதே மாதிரி கவாஜாவும் இவரும் ஆடும்போது அத்தனை டாட் பால்ஸ், ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகல, ஒரு டெம்ட் ஆகல. தே பிளேட் ஆசம் ஆஸ்திரேலியா. ஆனா என்ன மறுபடியும் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இந்த டிராவல்ஸ் ஹெட் பண்ணது, எனக்கு டிராவல்ஸ் ஹெட் மேல நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. ஆஸ் அ ஹியூமன் அவரை நான் நல்லா மதிச்சிட்டு இருந்தேன். ஆனா அவர் பண்ண அந்த ஒரு ஆக்ஷன் வந்து இட் வாஸ் டிஸ்கஸ்டிங். அருவருக்கத்தக்க ஒரு செயல் பண்ணாரு. செய்வாங்க. நீங்க சும்மா இருக்கிற ஒரு குட்டி பையனை போய் இப்படி இடிச்சுட்டு நீங்க அடிக்க போறது 5 ரன். விராட் கோலி அவர்கள் அடிக்க போறது 5 ரன். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 60 அடிச்சிட்டு இருக்காங்க அந்த பையன். நீ அவரை போய் ஏன் இடிக்கிற? 2018 அவங்க பண்ண அதே விஷயத்தை இப்ப நீ அவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க. விளையாடவே விளையாடாம விராட் கோலியா வெறும் ட்ரால் மட்டுமே பண்ணாங்க. அவரு பேட்ல அடிச்சுட்டு என்ன பண்ணார்? பேட் எப்படி காமிச்சு இப்படி இப்படின்னாரா? அந்த மீம் டெம்ப்ளேட் எனக்கு வர போறாங்க. 4 பெரிய ஆளு. பரவாயில்ல, எனக்கு ஃபேம் தான் வச்சுக்கோங்க. இப்படி காமிச்சாரா? இப்ப அததான் அவங்க உங்ககிட்ட காமிக்க போறாங்க. உனக்கும் 5 உங்களுக்கும் 5 ரன் தாண்டி அடிக்க தெரியல. தென் ஒய் ஆர் யூ ட்ராலிங் ஹிம்? யூ காட் இட் பேக். சார் கமின்ஸ் வந்து அந்த டிராவல் செட் பண்ண அந்த சிம்பிளுக்கு வந்து என்னங்கிறத விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. ஒரு கிளாஸ்ல வந்து ஐஸ் கியூப்ஸ போட்டு அதுல வந்து அந்த ஃபிங்கரை வச்சுக்கிட்டு அவர் அந்த மாதிரி போட்டோஸையும் அந்த மாதிரி போட்டிருக்காரு டிராவல் செட்டு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்கு தவிர அதுக்கு கேப்டன் கமின்ஸ் விளக்கம் கொடுத்திருக்காரு. ஜோக்காவும் சொல்லியிருக்காரு, நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வி நோ ஆஸ்திரேலியா. ஓகே, இப்போ இல்ல சச்சின் டெண்டுல்கரோட யங் ஏஜ்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து லெட் இட் பி விஜய், முரளி விஜய் எல்லாம் கேட்டு பாருங்க, கழுவி ஊற்றுவார் ஆஸ்திரேலியன்ஸ். கொஞ்சம் கூட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே இல்லாம அப்யூசிவ் கிரிக்கெட், ஐ யூஸ் திஸ் வேர்ட், அப்யூசிவ் கிரிக்கெட் ஆடக்கூடிய ஆளுங்க. சும்மா நீங்க இதெல்லாம் வந்து சொல்லாதீங்க, சரிங்களா? இந்த சென்ஸ் நான் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணல, பட் பேட் கமிஷன் சொல்றேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். ஒரு மண்ணுத்துக்கு லாய்க்கு இல்லாத மிச்சில் மார்ஷ் வந்து வேர்ல்டு கப் மேல கால் வச்சது ஏன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க யாரை ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணீங்க எங்களுக்கு தெரியும். காத்து உங்க பக்கம் வீசுது. உங்ககிட்ட இருக்கிற ஒரு அபிலிட்டி எங்க கிட்ட இல்ல. கில்லர் இன்ஸ்டிங்க்ட், கடைசி வரை போராடுவேன், அது இருக்கு. T20ல மட்டும் இருக்கு. ஆனால் தான் நம்ம வந்து இவங்களுக்கு எதிராக சூப்பரா வந்தோம், சவுத் ஆப்பிரிக்கா எதிராக. அண்ட் அகைன் T20ல மட்டும் யாருக்கு அதிகமா இருக்கு? பும்ராக்கு அதிகமா இருக்கு. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. ரோஹித் சர்மாவே சொல்லியிருக்காரு, இந்த மேட்ச்ல இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கல, T20 ஃபைனல் சொல்றேன். ஆனா பும்ரா விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம், இல்லைன்னா அந்த ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை வந்துச்சு. யாருக்கு அந்த கான்பிடன்ஸ் இருந்துச்சு? பும்ராக்கு இருந்துச்சு, ஹர்திக் பாண்டியாக்கு இருந்துச்சு, ரிஷப் பந்துக்கு இருந்துச்சு, ஸ்கைக்கு இருந்துச்சு. யுவர் டீம் வாஸ் டூயிங் இட். அதுக்கு ரோஹித் சர்மா கேப்டன் செய்ய மட்டும் சொல்ல, நல்ல விளையாடினார் ஆக்சுவலா டோர்னமெண்ட்ல. ஸ்பின்னர்ஸ் எடுத்து போனது அட்வான்டேஜ், நான் இதே சேனல்ல பேசியிருக்கேன். பட் அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட் அவங்க கிட்ட இருக்கு. அவங்க தப்பு பண்ணாலும் மதப்புல இருக்காங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. இத்தனை கோடி ஃபேன்ஸ், அது மட்டும் இல்லாம ஹையஸ்ட் கிரவுட் எவர் இன் மெல்பர்ன், 62,000 பேர். ஸோ தே ஹேட் தேர் டே. பார்க்கலாம் சார், நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துகிட்டீங்க. இந்தியா செய்த தவறுகள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தியும் நிறைய சொன்னீங்க. ஆஸ்திரேலியன்ஸோட பாசிட்டிவ் இன்டென்ட்டையும் பத்தி நிறைய தெளிவா சொல்லியிருக்கீங்க. இதுக்கப்புறம் நமக்கு வந்து சிட்னில மேட்ச் இருக்கு, அதுல என்ன மாதிரி கோர்ஸ் செட் பண்றாங்க, அங்க எப்படி ஃபைட் பேக் பண்ணி இந்தியா வந்து வின் பண்ணி இந்த பிஜிடி டிராஃபியை வந்து தக்க வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.